அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, இன்றைக்கி வந்து புதினா சட்னியும் நான் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். இது இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து புதினா சட்னி ரெடி பண்ணுற போகிறேங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா இலை சேர்த்துருக்கேன். ஒரு 15 பூண்டு பல் இருக்குங்க, அதை சேர்த்துட்ருக்கேன். ஒரு 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி போட்டுடலாம். இதில் பூண்டும் புதினாவும் தாங்க உங்களுக்கு ஃப்ளேவரே கொடுக்கும். அதனால தான் நான் பூண்டு கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். ஒரு தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக அரிஞ்சு போட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வந்து ஒரு 2-3 பல்ஸ் விட்டு நான் வந்து இப்போ எடுத்து போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு அதிலே ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டா இஞ்சி நான் சேர்த்துறேன். அதில் நம்ம இந்த மாதிரி சமயத்தில் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தாளிக்கிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஒரு குட்டி வானலில் ஒரு 50 கிராம் இருக்குங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் இது 1 வீக் கூட வச்சு அப்படியே சாப்பிட்லாங்க. கடுகுத்த பருப்பு மட்டும் போட்டு நான் வந்து தாளித்து ஊற்றிருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் மட்டும் நான் வந்து கொதிக்க வச்சு இறக்கிற போகிறேங்க. இட்லிக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க. உங்கள் ஹோட்டல் சுவையை விட தாண்டிட்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புதினா சட்னி உங்களுக்கு. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி அப்படியே இறக்கி வச்சுட்டு போகிறேங்க. அவ்வளோதாங்க, நான் வந்து புதினா சட்னி ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு கப்பு நான் வந்து பாசிப்பருப்பு ஒரு குக்கரில் சேர்த்து லைட்டாக நான் வந்து ரோஸ்ட் பண்ணிடுறேன். நம்ம வறுத்துட்டு வந்து கழுவிக்கலாங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அங்கே நான் வந்து 2-3 தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 6 பூண்டு பல் போட்டுடலாம். அதோட ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் நறுக்கி போட்டுட்டு ஒரு தக்காளி சேர்த்துடலாங்க. உடனே நீங்கள் நினச்ச உடனே இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் சாம்பார் நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், போதுமான அளவு தண்ணி ஊற்றி நான் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துற போகிறேன். இதோட நான் 2 விசில் விட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இந்த பாசிப்பருப்பு நம்ம வறுத்து போட்டிருக்கோம், அதனால் உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடுங்க. உங்களுக்கு 2 விசில் விட்டாலே போதும். நம்ம ஒரு சரியான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். பாருங்கள், ரொம்பவும் குழையாது, நல்லா மீடியமாக நல்லா நமக்கு வெந்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம போதுமான அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிடுறேன். நீங்கள் இஷ்டப்பட்டால் ஃபைனலாக நீங்கள் வந்து இறக்கும்போது கொஞ்சமாக புளி கூட நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் புளியெல்லாம் ஊற்றலைங்க. அதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை இருந்தால் போட்டுங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடாத விட்டேங்க. பாருங்கள், இந்த சாம்பாரை இப்போ வந்து தாளிச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகுத்த பருப்பு, வெங்காயம் சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் நமக்கு வந்து வதங்கணும். வாசனை உங்களுக்கு இப்போ தாங்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அது வதங்கின உடனே கருவேப்பிலையே போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். நம்ம அதில் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து ஊற்றிட போகிறேங்க. சூப்பரான கமகமன் வாசனையோட ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி பண்ணிருக்கேன். இதுக்கு வந்து சூடான ஒரு சாஃப்டான இட்லி தாங்க நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்குது. இந்த புதினா சட்னியோட இந்த சாம்பாரோட ஒரு டைம் வந்து நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை இட்லி இருந்தாலும் சாப்பிட்லாங்க, அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி நான் சாம்பார் போட்டு சாப்பிட போகிறேங்க. பாருங்கள், இந்த இட்லி ஃபுல்லாக நம்ம வந்து ரேஷன் அரிசியில் செஞ்சது தான். பாருங்கள், சூடாக அப்படியே ஆவி பறக்க இட்லி சாப்பிடும்போது செம்ம சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.